ஏன் டாடி இப்ப நான் காலேஜுக்கு எப்படி போறது? டைம் ஆகுதுல்ல. மாருதி வேன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போயம்மா. மாருதி வேன் இருக்கு, ஆனா என் புக்ஸ் எல்லாம் மம்மி கார்ல எல்லாம் மாட்டிடுச்சு. எங்க போயிட்டா இவ? தங்கா என்னங்கய்யா? அம்மா ஏதாவது சொல்லிட்டு போனாளா? அம்மா கோயில் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஐயோ. ஹாய் மம்மி வந்துட்டாங்க. நான் வரேன் டாடி. பாய். என்ன மம்மி இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிமா. டிரைவர். லக்ஷ்மி, கோயிலுக்கு போயிட்டு வர எல்லாரும் கையில அர்ச்சனை தட்டோட தான் வருவாங்க. நீ என்னடான்னா அரிஸ்டோகிராட் பொட்டியோட வர்ற. குடு குடு பாப்பா, குடு. என்ன லக்ஷ்மி, எனக்கு தெரியாம ஏதாவது பிசினஸ் பண்றியா இல்ல உன் அழகுக்கு அன்பளிப்பா எவனாவது இந்த பணத்தை கொடுத்தாங்க? என்னங்க? சரி சரி, போற இடத்த சொல்லிட்டு போக கூடாது. போ போ. அடடே, டபுள் கச்சாவா? ஜெகன், அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, அதெல்லாம் நான் அன்னைக்கு மறந்துட்டேன். அப்போ ரேவதி மேல உங்களுக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீங்களும் எங்களோட காலேஜுக்கு வரலாமே, நான் உங்களை டிராப் பண்றேன். நமக்கு என்னைக்கு நடதான், நான் நடந்தே போய்க்கிறேன். வர்றேன். ஜெகன், உண்மையிலேயே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இப்ப என்னோட வரணும். இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இப்ப நீங்க வரல நாங்களே உள்ள இழுத்து போட்டுருவோம். வேணாம்மா, நானே வந்துடுறேன். நீங்க உள்ள போ. போடி. என்ன ஜெகன், ஷர்ட் நல்லா இருக்கே. ஓசி ஷர்ட்டா? ஓசியா? ஆமாண்ணா சொல்லுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புது Dress வாங்கி கொடுக்கறோம். எதுக்கு நீ அத பத்தி பேசுற? அவர் உடம்ப பாருடி. உதட்ட பார்த்தா ஓங்கோரி மாதிரி இல்ல, மூக்க பார்த்தா மொஹிந்தர் மாதிரி இல்ல. மொத்தத்துல அவரை பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்றீங்களா இல்ல பிளே கிரவுண்ட்னு சொல்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? வண்டி எடுத்து சொல்லு. பயப்படாதீங்க ஜெகன், உங்க கற்புக்கு நாங்க எந்த விதத்திலயும் களங்கம் ஏற்படுத்திட மாட்டோம். இல்லடி. என்ன நொல்லடி? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. நம்ம கிட்ட விளையாண்டீங்கல்ல, அதான் கார் புடுக்குச்சு. இறங்கிக்கல. இறங்குனா இந்தா இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டா. சாரி ஜெகன், ப்ளீஸ் வண்டியை தள்ளுங்க. வண்டியை தள்ளணுமா? ஏன் ஜெகன், உங்க ஒருத்தரால வண்டியை தள்ள முடியாதா? யார சொன்னா தள்ள முடியாதுன்னு? நான் கை வச்சேன், வண்டி காலேஜ்ல மணிக்கும். ஏறிக்க. என்ன ரியாக்ஷனே சரியில்லை. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. தபல கச்சா, நீ எங்கதான வருவ? இரு, உனக்கு கவனிச்சுக்கிறேன். 7-8 பொண்ணுங்க வந்து உன்னை கடத்திட்டு போனதா கேள்விப்பட்டோம். உன் கருப்பு என்னடா ஆச்சு? 7-8 பொண்ணுங்க இல்ல, 78 பொண்ணுங்க வந்தாலும் என் கருப்பு கலங்க ஒண்ணும் வராது. நீ ஒழுங்கா இரு. வாங்கடா. என்ன வண்டி பஞ்சரா? ஆமா ஜெகன். என்ன நடக்க வச்சீங்கல்ல, அப்படித்தான். பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம். எல்லாரும் எங்க வேன்ல ஏறிக்கங்க, காலேஜ் இறக்கி விட்டுறோம். தலைவர் தான் சொல்லிட்டாருல்ல, வாங்கம்மா வாங்க. நீ வர மாதிரி உத்தேசம் இல்லையா? பிச்சைக்கார கும்பலோட யார் வருவாங்க? பாத்தியா பங்காளி, இந்த குட்டி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம கைவரிசையை காட்டலனா ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இத பிடி. இன்சல்ட், கிரேட் இன்சல்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன் என்ன டீஸ் பண்ணிட்டா, அவனை நானும் டீஸ் பண்ணும். என்ன பண்றது? என்னம்மா நீ காலேஜ் போல? இந்த காலத்துல வயசு பொண்ணுங்க தனியா காலேஜ் போற மாதிரியா இருக்கு? அப்ப மேரேஜ் பண்ணிக்கங்க சின்னம்மா. ஏய் நீ உள்ள போ. என்னம்மா? என் மம்மி நான் யாரு, என் அம்மா யாரு, என் அப்பா யாரு, என் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரியாம ஒருத்தன் என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கா மம்மி. இதோ பாருமா, நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மத்தவங்களும் நடந்துக்குவாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதாவது குறும்பு பண்ணிருப்ப? தெரியுமே, உனக்கு மகளை விட மத்தவங்க தான் பெருசா தெரிவாங்க. விடு. சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? என்ன விஷயம்? வாங்க டாடி. காலேஜ்ல ஒருத்தன் அடிக்கடி லைன்ல கிராஸ் பண்றான். ஓன் லைன்ல கிராஸ் பண்றானா? அவ யாரும் சொல்றவதி ஃபுட்பால் ஆடிடுறா. அப்படியா? உண்மையாவே நீ எனக்கு உதவணும்னு நினைச்சா எனக்காக ஒண்ணு பண்றியா? சொல்லு ரவதி, உனக்கா என்ன வேணாலும் பண்ற.
இனிமே எப்பவுமே என்னோட விஷயத்துல நீ தலையிடாம இருந்தா அதுவே எனக்கு போதும் சாமி. கட்டிக்க போறோம் எப்படி வெட்டிக்கிட்டு போறா பாத்தீங்களா? காலேஜ்ல நடந்த ஏதோ பிரச்சனை இல்ல ஆத்திரத்துல உளறிட்டு போறா. ஏய் முறை பொண்ணு கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும், கவலையே படாதவா. அண்ணா அண்ணா என்னடி ஆச்சு? வா மெதுவா வாடி, உட்காரு. அந்த தண்ணி இடுறி. ஏடி அடிக்கடி இப்படி ஆகுதே, உடம்ப ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டக்கூடாது? ஒண்ணும் இல்லக்கா, காலையில சாப்பிடாம வந்துட்டேன், அதான் மயக்கம் வரும்போதெல்லாம் இப்படிதான் சொல்ற. உன் தம்பிகிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிற, நீயாவும் உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிற. 4 காசு சம்பாதிக்க. ஆசா மேட்னி ஷோக்கு போலாமா? ஜெகன், கேம்ஸ் ரூமுக்கு போய் உன்னுடைய டென்னிஸ் பேட் எடுத்துக்கிட்டு நேரா டென்னிஸ் கோர்ட் வந்துடு. கிட்ட வந்துடாதீங்க ஜெகன், வராதீங்க. உடம்புல ஒட்ட துணி கூட இல்லாம இருக்கேன் ஜெகன். பிரதீப் என்ன கெடுக்க பார்த்தா, உங்களை பார்த்தவனே ஓடிட்டா. உங்க சட்டையை கொடுங்க ஜெகன், என்ன காப்பாத்துங்க ஜெகன் ப்ளீஸ். நீ இங்கே இருமா, நான் போய் கேர்ள்ஸ் யார வர சொல்றேன். ஐயோ யாராவது வாங்களே, ஓடுவாங்களே, சீக்கிரமா வாங்களே, என்ன காப்பாத்துங்களே. இந்த அஜய் என்னன்னு கேளுங்க மேடம். இப்ப போய் சொல்றேன், இத சொல்ற நம்பாதீங்க. ஜெகன், யார் போய் சொல்றாங்கன்னு சட்டை இல்லாத கோலத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல பிரின்சிபால் ரூமுக்கு நட. நீ ஒரு நல்ல பையனா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா காலேஜுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டாக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டாப் இட். எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. உன்னை இந்த காலேஜ் விட்டே டிஸ்மிஸ் பண்றேன். இந்த அவன் டிசி, யூ கேன் கோ நவ. நினைச்சதை சாதிச்சிட்டோம். உனக்கு திருப்தி தானே? அதனால தான் சொல்றேன், இந்த நாளை ஹாப்பியா கொண்டாடுவோம். இப்ப எல்லாரும் கூட வாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அந்த கார்ல வேண்டாம், பரவாயில்லை, நம்ம இந்த கார்லயே போலாம்டி. ஓகே, வித் ப்ளஷர். டிரைவர் ஃபாலோ மீ. நல்ல வேலை, கூட்டம் இல்லாத இடமா பார்த்து கூட்டிட்டு வந்தியே. ஆமா, இந்நேரம் உன் விரோதி எங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கானோ? ஏய், அடுத்த ப்ரோக்ராம் பத்தி பேசுறே. தாஜ் போலமா, சோல போலமா, சவேர போல? வேணாம்ப்பா. வாங்கிங்கக்கா. வேணாம் சொல்றேன்ல. எனக்கு வேணாம், அவங்களுக்கு வேணா கொடு. அவங்க எல்லாம் பார்த்தா சுண்டல் வாங்குற முன்ன மாதிரி தெரியலக்கா. நீங்க தான் நல்லா அழகா இருக்கீங்கக்கா. அப்படின்னா நீ என்ன லவ் பண்றியா? என்னடி திடீர்னு எந்திரிச்சிட்ட? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப வர. வண்டி
உதவி செய்யணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லப்பா. ஆனா யாருக்கு செய்யறோங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு சொட்டு ரத்தனாலும் சும்மாவா? பாவி பயலுக. வளர்த்தவளுக்குலாம் அருமை தெரியும். அடிச்சவன் கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கும். ஏக்கா இப்படி புலம்புற? எனக்கு ஒண்ணு இல்ல, பேசாம இரு. என்னமோப்பா, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ காலேஜுக்கு போலன்னு கூட எனக்கு கவலை இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. விடுஞ்சதும் முதல்ல ஒரு பெரிய பூசணிக்காயா வாங்கிட்டு வந்து திஷ்டி சுத்தி போடணும்.